السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக சென்ற ஆண்டு முதலாம் ஜும்ராவை அனைத்து மாணவர்களும் நிறைவு செய்தீர்கள். இந்த ஆண்டு இரண்டாவது ஜும்ராவிற்காக பல பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்ட நிலையில் வரலாற்று பாடத்திற்காக கஸஸுன் நபியீன் என்கின்ற நபிமார்களின் வரலாறு பாட புத்தகம் என்பது இரண்டாவது ஜும்ரா மாணவர்களுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் கஸஸுன் நபியீன் என்கின்ற புத்தகத்தில் 5 பாகங்கள் இருக்கிறது. இந்த 5 பாகங்களில் இன்ஷா அல்லாஹ் 3 பாகங்களை நாம் நிறைவு செய்ய முயற்சி செய்வோம். அல்லாஹ் நமது முயற்சிகளை கபூல் செய்வானாக. இந்த கஸஸுன் நபியீன் என்கின்ற பாட புத்தகம் என்பது சிறுவர்களுக்கான ஒரு பாட புத்தகமாகவும், அதே நேரத்தில் அரபு இலக்கணத்தை நம்மால் தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பாட புத்தகமாகவும், அரபு வாசிக்கும் திறனை சரிவர நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாட புத்தகமாகவும், இன்னும் குறிப்பாக வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான படிப்பினைகளை நமக்கு தரக்கூடிய பாடப்புத்தகமாகவும் இந்த பாடப்புத்தகம் அமைகிறது. இதிலே அரபு இலக்கணங்களை இடையில் உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துவோம். அரபு வாசிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதையும் அவ்வப்போது நினைவுபடுத்துவோம். வரலாற்றில் இருந்து நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்ன என்பதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்துவோம். இன்று முதல் நாள் நாம் கஸஸுன் நபியீனுடைய இந்த புக்கை கஸஸுன் நபியீன் என்றும் படிக்கலாம், கிஸஸுன் நபியீன் என்றும் படிக்கலாம். அதாவது காஃபிற்கு ஃபத்ஹ் வைத்தும் படித்து கொள்ளலாம், கஸ்ர் வைத்தும் படித்து கொள்ளலாம். இரண்டும் ஜாயிஸான ஒன்றாக இருக்கிறது. சரி, இந்த பாட புத்தகத்தில் நபிமார்களுடைய வரலாறுகளை மிக தெளிவாகவும் இலகிய வார்த்தைகளை கொண்டும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த பாட புத்தகம் என்பது லில் அத்ஃபாலி, குழந்தைகளுக்கான புத்தகம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். லில் அத்ஃபால் அப்படின்னு சொன்னா குழந்தைகள். கிஸஸுன் நபியீன் அல்லது கஸஸுன் நபியீன், நபிமார்களின் வரலாறு. லில் அத்ஃபாலி, குழந்தைகளுக்கு உள்ள நபிமார்களின் வரலாறு புத்தகம். சரிங்களா? லித்தஅலீமில் லுகத்தில் அரபிய்யா, இது அரபு மொழியில் கற்றுத்தரப்படக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. சரி, அதற்கு பிறகு இந்த புத்தகத்தை குறித்தான சில முகத்திமா, முன்னுரைகளை தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். அந்த முன்னுரைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் நேரம் கிடைக்கும் போது ஒரு நாள் உங்களுக்கு விளக்குவோம். நாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த பாட புத்தகத்தை நடத்துவதின் காரணமாக நேரடியாக நமது பாடத்திற்குள் நாம் செல்வோம். சரியாக 10வது பக்கத்திலிருந்து பாடம் தொடங்குகிறது. இந்த பக்கத்தை நீங்கள் பாடமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? 9ஆம் பக்கத்திலிருந்து பாடம் தொடங்குகிறது. முதல் பாடமாக ஒரு பாடத்தை அமைக்கின்றார்கள். இந்த முதல் பாடத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 8-9 பாடம் வரையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்று செய்திகளையே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மி, பெயரை கொண்டு. பி அப்படின்னா கொண்டு.
இஸ்மி பெயரை கொண்டு, அல்லாஹி அல்லாஹுவின் பெயரை கொண்டு, அர் ரஹ்மான் ரஹ்மான் ஆகிய, அர் ரஹீம் ரஹீம் ஆகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு இந்த பாடத்தை நான் தொடங்குகின்றேன். ரஹ்மான் ரஹீமுக்கு நாம் தொடர்ந்து பல நாட்களாக நாம் அர்த்தம் சொல்லியிருக்கிறோம். அதனால் இப்போ ரஹ்மான் ரஹீமுக்கு அர்த்தம் சொல்லாமல் அதனுடைய பெயரையே நாம் சொல்லி உங்களுக்கு இதை விளக்கப்படுத்துகின்றோம். சரியா? அப்போ அதெல்லாம் ரஹ்மான் ரஹீம் சொல்லும்போது இதற்கு முன்னாடி என்ன அர்த்தங்கள் நாம் அதுக்கு சொன்னோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், நினைவில் கொள்ளணும். இப்போ பாடத்துக்கு 2 தலைப்புகள் அமைக்கின்றார்கள். ஒரு தலைப்பு பொது தலைப்பு, இன்னொன்று அந்த பொது தலைப்புக்கு கீழ் வரக்கூடிய குறிப்பு தலைப்பு அல்லது முக்கிய தலைப்பு என்று கூட நாம் அதை வைத்துக் கொள்ளலாம். பொது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, மன் யார், கசர உடைத்தது, அஸ்னாம கசரன் படிக்கக்கூடாது, கசரல் அஸ்னாமன் படிக்கணும். நான் ஒத்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றதுனால கசர என்று உங்களுக்கு படித்து காமிக்கின்றேன். பாருங்க, மன் யார், கசரல் உடைத்தது, அஸ்னாம சிலைகளை உடைத்தது யார் என்று ஒரு பாடம் தொடங்குகிறது. இந்த பாடம்தான் இந்த பாடத்திற்கான ஒரு பொது தலைப்பு. இந்த பொது தலைப்புக்கு கீழே நிறைய குறிப்பு தலைப்புகள் என்பது இடம்பெறும். இப்போ இது ஒரு குறிப்பு தலைப்பு, இதுக்கு கீழே ஒரு குறிப்பு தலைப்பு என்று அடுத்தடுத்த தலைப்புகள் இதுல இடம்பெற்று கொண்டே வரும். பாருங்க, பாடம் 1 அந்த மன் கசரல் அஸ்னாம அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே பாடம் 1. சரிங்களா? பாஇஉ விற்கக்கூடியவர், பாஇஉ விற்கக்கூடியவர், பாஅ யபீஉல இருந்து வந்தது. சரிங்களா? பாஅ அப்படின்னு சொன்னா விற்றான் இல்லையா, யபீஉ விற்பான், அதுல இருந்து பாஇஉ விற்கக்கூடியவர், அஸ்னாமி சிலைகளை விற்கக்கூடியவர். சனம் அப்படின்னு சொன்னா சிலை, சனம் அப்படிங்கிறது ஒருமை, அஸ்னாம் அப்படிங்கிறது பன்மை. சரிங்களா? அப்ப பாஇஉல் அஸ்னாமி சிலைகளை விற்கக்கூடியவர். சரிங்களா? சிலைகளை விற்கக்கூடிய ஒரு மனிதரை குறித்தும் அந்த சிலைகள் செய்யப்படுகின்ற ஊரை குறித்தும் அந்த சிலையை விற்கக்கூடியவருடைய ஊரை குறித்தும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை குறித்தும் அங்கே இருந்த பழக்க வழக்கங்களை குறித்தும் இந்த முதல் பாடம் என்பது பேசும். பாருங்க, கபுல ஐயாமின் கசீரத்தின், முதலில் அரபிய தெளிவாக வாசித்து பழகிக் கொள்ளுங்கள். கபுல ஐயாமின் கசீரத்தின் அப்படின்னா பாருங்க, கபுல முன்பு, ஐயாமின் நாட்களுக்கு முன்பு, கசீரத்தின் அதிகமான நாட்களுக்கு முன்பு. அதிகமான நாட்களுக்கு முன்புன்னு சொன்னா ஒரு சிறு பிள்ளைகளுக்கு கதை சொல்றத மாதிரி இந்த பாடம் தொடங்குறாங்க. ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்க்கும் போதே இது யாருக்குள்ள புத்தகம் சொன்னாங்க, லில் அத்ஃபால் சிறுவர்களுக்குள்ள புத்தகம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி கொண்டு வராங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போமா இல்லையா, அந்த மாதிரி இங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. சரிங்களா? கபுல ஐயாமின் கசீரத்தின் அதிகமான நாட்களுக்கு முன்பு, கசீரத்தின் ஜித்தன் ஜித்தன் மிகவும் அதிகமான நாட்களுக்கு முன்பு, ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்களுக்கு முன்பு. இப்ப நாம இருக்கிறோம், இந்த நிகழ்வுகள் நடந்தது எப்ப, ரொம்ப வருடங்களுக்கு முன்பு, ஏறத்தாழ ஒரு 5000 வருடங்கள் 6000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு செய்தியை பத்தி இங்க பேச போறாங்க. அதனாலதான் அங்க அப்படி ஒரு வாசகத்தை இங்க அமைத்து காமிக்கின்றார்கள். சரிங்களா? காண ஆகியிருந்தார், இந்த காணவுக்கு ஆகி இருந்ததுன்னு அர்த்தம் கொடுக்க கூடாது, ஆகி இருந்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அர்த்தம் கொடுக்கணும். ஏன்னா இந்த காணவுக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடியது ஒரு ஆணினுடைய பெயராக இருக்கிறதுனால இங்க ஆகி இருந்தார் அப்படின்னு அர்த்தம் கொடுப்போம். இதே இங்க ஒரு பெண்ணினுடைய பெயர் வந்ததுன்னு சொன்னா ஆகி இருந்தால் அப்படின்னு அர்த்தம் கொடுப்போம். அல்லது ஒரு நாயினுடைய பெயர் வந்ததுன்னு சொன்னா ஆகி இருந்தது அப்படின்னு அர்த்தம் கொடுப்போம்.
அல்லது வேற வேற ஏதோ ஒரு பேருடைய ஒரு பேர் வருதுன்னா ஆகி இருந்ததுன்னு அப்படியே அர்த்தம் கொடுப்போம். சரிங்களா? அதனால இங்க ஆகி இருந்தார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுக்கணும். கான ஆகி இருந்தார், ஃபீ கரியத்தின் ஊரில் ஆகியிருந்தார், ஊரில் ஆகியிருந்தார், ரஜுலுன் மனிதர், ஊரில் மனிதர் ஆகியிருந்தார். எப்படிங்க? மஷ்ஹூருன் பிரபலியமாக, ஜித்தன் அதிகமாக, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மனிதர் ஊரில் ஆகியிருந்தார் அப்படி அர்த்தம் வைங்க. சரிங்களா? ரொம்ப பிரபலயமான மனிதர் ஊரில் ஆகியிருந்தார். சரியா? பின்னாடி இருந்து அப்படியே அர்த்தம் ஆக்கணும். எப்போ எப்போ ஆகியிருந்தாரு? ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்களுக்கு முன்னால். இப்படி இந்த 2 லைனுக்கும் அர்த்தத்தை என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. சரிங்களா? வாக்கான இன்னும் ஆகியிருந்தது, இஸ்மு அவருடைய பெயர், இஸ்மு பெயர், ஹாதர் ரஜுலி இந்த மனிதருடைய பெயர் ஆகியிருந்தது. எந்த மனிதருங்க? இந்த மனிதர், பிரபலயமான இந்த மனிதர் இருக்கிறார் இல்லையா, இந்த மனிதருடைய பெயர் ஆகியிருந்தது ஆசர, ஆசர் என ஆகியிருந்தது. சரிங்களா? இன்னும் கான ஆகியிருந்தார், ஆசரு ஆசர் ஆகியிருந்தார், யபீஉ விற்கக்கூடியவராக, சேல்ஸ் பண்ணக்கூடியவராக ஆகியிருந்தார், அஸ்நாம சிலைகளை விற்கக்கூடியவராக ஆசர் ஆகியிருந்தார். சரிங்களா? வாக்கான இன்னும் ஆகியிருந்தது, இன்னும் ஆகியிருந்தது, ஃபீ ஹாதிஹில் கரியத்தி இந்த ஊரில் இன்னும் ஆகியிருந்தது, பைத்துன் ஒரு வீடு, பைத்துன் ஒரு வீடு. சரிங்களா? அப்ப இந்த காண எதை ஜவாபா தேடுதோ அந்த ஜவாபு ஒரு முசக்கரா இருந்தா, ஒரு உயிர் உள்ள ஆறறிவு மனிதரை குறிக்கிறதா இருந்தா இருந்தார், இருந்தால், சிறுவன் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். இந்த காண தேடக்கூடிய ஜவாபு ஒரு ஜமாதத்தாக, உயிர் அல்லாத ஒன்றாகவோ அல்லது ஆறறிவை கொண்டதாக இருந்ததுன்னு சொன்னா இதற்கு இருந்ததுன்னு அர்த்தம் என்ன செய்வோம், கொடுப்போம். சரிங்களா? காண இன்னும் ஆகியிருந்தது, ஸ்ரீ ஆதிகில் கரியத்தி இந்த ஊரிலே ஆகியிருந்தது, பைத்துன் வீடு ஆகியிருந்தது, கபீருன் பெரிய, ஜித்தன் ரொம்ப பெரிய வீடு அந்த ஊரில் ஆகியிருந்தது. அர்த்தம் பின்னாடி வைங்க. ரொம்ப பெரிய வீடு ஊரில் ஆகியிருந்தது. சரிங்களா? ரொம்ப பெரிய ஊரு, ரொம்ப பெரிய வீடு அந்த ஊரில் ஆகியிருந்தது. வாக்கான இன்னும் ஆகியிருந்தது, ஃபீ ஹாதல் பைத்தி இந்த வீட்டிலே ஆகியிருந்தது, அஸ்னாமுன் சிலைகள் ஆகியிருந்தது, அஸ்னாமுன் கசீருன் ஜித்தன் ரொம்ப அதிகமான சிலைகள் ஆகியிருந்தது. அப்ப ஆசர் சிலைகளை விற்கக்கூடியவராக இருக்கிறாங்க. ஆசருடைய ஊர்ல ஒரு பெரிய வீடு இருந்துச்சுங்க, அந்த வீட்டுக்குள்ள அதிகமான சிலைகள் என்பது இருந்தது. சரிங்களா? காணன்னாசு இன்னும் மக்கள் ஆகியிருந்தார்கள், இன்னும் காணன் நாசு மக்கள் ஆகி இருந்தார்கள். இங்க நாசுங்கிறது பன்மையா இருக்கிறனால அங்க ஆகி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பன்மை என்ன செஞ்சுருவோம், அர்த்தம் கொடுத்துருவோம். சரியா? யஸ்ஜுதூன தலையை தரையில் வைப்பவர்களாக, லிஹாதிஹில் அஸ்னாமி இந்த சிலைகளுக்காக, சுஜூது செய்பவர்களாக, சஜிதா செய்பவர்களாக, சிரம்பணியக்கூடியவர்களாக மக்கள் ஆகியிருந்தார்கள். சரிங்களா? கான ஆசரு இன்னும் ஆசர் ஆகியிருந்தார், யஸ்ஜுது சுஜூது செய்பவராக, லிஹாதிஹில் அஸ்னாமி இந்த சிலைகளுக்கு சுஜூது செய்பவராக ஆசர் ஆகியிருந்தார். அப்ப ஆசரும் என்ன செய்யறாங்க, அந்த சிலைகளுக்கு சுஜூது செய்பவராக ஆகியிருந்தார். கான ஆசரு இன்னும் ஆசர் ஆகியிருந்தார், யஅபுது வணங்கக்கூடியவராக, ஹாதிஹில் அஸ்னாம இந்த சிலைகளை வணங்கக்கூடியவராக ஆசர் ஆகியிருந்தார். சிலைகளுக்கு சுஜூதும் செய்யறாங்க, அந்த சிலைகளை
வணங்கவும் செய்கின்றார்கள். சரிங்களா? அவ்வளோதான். இந்த முதல் பாடம் முடிஞ்சிருச்சு. அந்த சிலையை விற்கக்கூடியவரை பற்றியான ஒரு இன்ட்ரொடக்ஷனும், அந்த சிலையை விற்கக்கூடியவர் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இங்கே சொல்லிட்டாங்க. இதுக்கடுத்து 2வது பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. 2வது பாடத்தில் ஆசர் அவர்களுடைய மகனாரை குறித்தான பாடத்தை கொண்டு வராங்க. இந்த ஆசர் யாரு அப்படின்னு சொன்னா, நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வினுடைய ஹலீல், உற்ற தோழர் என்கின்ற சிறப்பு பெயரை கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை தான் இந்த ஆசர் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்ப முதல்ல தந்தையை பற்றி சொல்லி அடுத்து அவர்களின் பிள்ளையை பற்றி இந்த பாடத்துல 2வது பாடத்துல சொல்றாங்க. பாருங்க. வலது ஆசர, ஆசரின் மகன். வலது பையன், ஆசர ஆசரின் பையன், ஆசர ஆசரின் பையன். இப்போ இந்த ஒத்த வார்த்தைகள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா நோட்டில் எழுதணும். என்னென்ன ஒத்த வார்த்தை வருது, நம்ம புதுசாக படிக்கிறோம். பாருங்க, இதில் பாருங்க, இந்த ஜித்தன் புதுசாக படிப்போம், மஷ்ஹூருன்னு புதுசாக இருக்கும். அது மாதிரி பீஉ விற்கக்கூடியவர், அஸ்னாம சிலைகள், கரியத்து, இதெல்லாம் ஒத்த வார்த்தை. இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், எழுதி வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? கான ஆசரு லஹு, இன்னும் ஆசருக்கு ஆகியிருந்தது. இதை வாசிக்கும் போது இந்த ஆசரு லஹு சேர்த்து வாசிச்சிருங்க. சரிங்களா? வ இன்னும் கான ஆசரு லஹு, ஆசருக்கு ஆகியிருந்தது. வலதுன் ஆகியிருந்தார், ஆகியிருந்ததுன்னு சொல்லக்கூடாது, ஆகியிருந்தார். ஆசருக்கு ஆகியிருந்தார் யாருங்க? வலதுன் பையன் ஆகியிருந்தார். ரஷீதுன் புத்தி கூர்மையான ஒரு பையன் ஆகியிருந்தார். ரஷீதுன் ஜித்தன் மிகவும் புத்தி கூர்மையான ஒரு பையன் ஆசருக்கு ஆகியிருந்தார்கள். சரிங்களா? கான இஸ்மு, இன்னும் அவருடைய பெயர் ஆகியிருந்தது. ஹாதல் வலதி, இந்த சிறுவரின் பெயர் ஆகியிருந்தது. இப்ராஹீம, இப்ராஹீம் என்று ஆகியிருந்தது. அப்ப ஆசர் அவங்களுடைய மகனாரின் பெயர் என்னங்க? இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரிங்களா? வகான இப்ராஹீமு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யரன்னாச, மக்களை பார்க்கக்கூடியவர்களாக, யரன்னாச மக்களை பார்க்கக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள். யரா அப்படின்னு படிச்சுன்னு சொன்னா அன்னாச அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், படிக்கணும். ஆனால் சேர்த்து படிக்கும்போது யரன்னாச என்று படிப்பதே சிறந்ததாக இருக்கிறது. சரிங்களா? எப்படி பார்த்தாங்க மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? யஸ்ஜுதூன, சுஜூது செய்பவர்களாக, லில் அஸ்னாமி, சிலைகளுக்கு சுஜூது செய்பவர்களாக, மக்களை பார்க்கக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, இந்த மக்கள் எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய அதிகமான சிலைகளுக்கு மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பார்க்கின்றார்கள். சரிங்களா? இன்னும் யரன்னாச மக்களை பார்த்தார்கள். யஅபுதூனல் அஸ்னாம, சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். சரிங்களா? கான, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் கான ஆகியிருந்தார்கள். இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யஅரிஃபு, அறியக்கூடியவர்களாக, அன்னல் அஸ்னாம, நிச்சயமாக சிலைகள் அனைத்தும், ஹிஜாரத்துன், கற்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறியக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். சரிங்களா? கான, இன்னும் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யஅரிஃபு, அறியக்கூடியவர்களாக, அன்னல் அஸ்னாம, நிச்சயமாக சிலைகள் எல்லாம், லா இல்லை, தத்தக்கல்லமு பேசக்கூடியதாக இல்லை, வ இன்னும் லா இல்லை, தஸ்மஉ கேட்கக்கூடியதாக இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறியக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். பாருங்க,
இன்னும் கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் யாரிஃபு அறியக்கூடியவர்களாக அன்னல் அஸ்லாம நிச்சயமாக சிலைகள் அனைத்தும் லா தத்தக்கல்லமு பேசாது. நான் முதல்ல அர்த்தம் சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தைக்காக அர்த்தம் சொன்னேன், சரிங்களா? லா இல்லை, தத்தக்கல்லமு பேசக்கூடியதாக இல்லை அப்படிங்கும்போது புரியாது. அப்ப பேசாது என்று அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் லா தஸ்மஉ கேட்காது என்றும் அறியக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். இன்னும் காண இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் யாரிஃபு அறியக்கூடியவர்களாக அன்னல் அஸ்னாம நிச்சயமாக சிலைகள் அனைத்தும் லா இல்லை, ததுர்ரு தீங்கு விளைவிப்பதாக இல்லை, இன்னும் லா இல்லை, தன்ஃபஉ பலன் தருவதாகவும் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் இஸ்லாமுக்கு தெரியும் இந்த சிலைகள் எந்த தீங்கையும் கொடுக்காது, எந்த பலனையும் கொடுக்காதுன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறியக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். இன்னும் காண ஆகியிருந்தார்கள் யரா பார்ப்பவர்களாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்க்குறாங்க, சரிங்களா? எதை பார்க்குறாங்க? அன்ன ஜுபாப நிச்சயமாக ஈ என்பது, இந்த அன்ன என்பது ஹர்ஃபு தக்கீது, சரிங்களா? இந்த அன்ன என்பது ஹர்ஃபு தக்கீது. இந்த அன்ன எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு இது ஃபத்ஹ் செய்யும், சரிங்களா? எங்கெல்லாம் அன்ன வருதோ அது என்ன செய்யும்? இஸ்முக்கு ஃபத்ஹ் செய்யும், சரிங்களா? அப்ப அன்ன ஜுபாப நிச்சயமாக ஈ என்பது எஜ்லிசு அமர்கிறது, அலல் அஸ்னாமி சிலைகள் மீது அமர்கிறது, எஜ்லிசு அமர்கிறது, அலல் அஸ்னாமி சிலைகள் மீது அமர்கிறது. எனவே லா ததுசஉ அது தடுக்கவில்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஜுபாப் அப்படிங்கிறதுக்கு கொசு, ஈ அப்படிங்கிற ரெண்டு அர்த்தம் என்ன செய்யுங்க கொடுத்துங்க. ஒரு ஈ என்ன செய்யுது? சிலை மேல உட்காருது, ஆனா அந்த சிலை என்ன செய்யல? அந்த ஈய தடுக்கல. இதை யாரு பார்க்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் காண இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் யரா பார்ப்பவராக, அல் ஃபஅர எலியை பார்ப்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். ஃபஅர சரியா? எலி. யகுலு சாப்பிடுகிறது, தஆமல் அஸ்னாமி சிலைகளின் உணவை சாப்பிடக்கூடியதாக எலியை பார்க்கக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், சரிங்களா? பின்னாடி இருந்து அர்த்தம் வச்சா சிலைகளின் உணவை சாப்பிடக்கூடியதாக எலியை பார்ப்பவர்களாக இப்ராஹிம் நபி ஆகியிருந்தார்கள். பின்னாடி இருந்து அர்த்தம் வச்சு காமிக்கிறோம் உங்களுக்காக, சரியா? எனவே லா தம்னஉ அது விளக்கவில்லை, துரத்தவில்லை. எலி என்ன செய்யுது? சாமிக்குன்னு படைச்ச அந்த சிலைக்குன்னு படைச்ச உணவுகளை எலி சாப்பிடுது. அந்த எலியை கூட அது என்ன செய்யல? துரத்தலை. இதை யார் பார்க்குறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்க்குறாங்க. என்னடா ஈ மேலே உட்காருது, ஈயை துரத்த மாட்டுக்கு. நம்ம மேலே ஒரு ஈ உட்காந்தா நம்ம என்ன செய்வோம்? துரத்துவோம். மூக்கு கிட்ட வந்துச்சு, கண்ணு கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம்? துரத்துவோம். வீட்டுக்குள்ள ஒரு எலி அழிச்சாட்டியம் பண்ணுது, அட்டொழியம் பண்ணுதுன்னு சொன்னா அந்த எலியை அடிப்போம், துரத்துவோம், இல்லையா? அப்ப மனுஷன் செய்யக்கூடியதை கூட இந்த சிலைகள் செய்யலையே அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கான இப்ராஹிமு இன்னும் காண ஆகியிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் யகூலு கேட்பவர்களாக ஃபீ நஃப்ஸிஹி தன் மனதிற்குள் கேட்பவர்களாக, ஃபீ நஃப்ஸிஹி தன் மனதிற்குள். நப்ஸ் அப்படின்னா மனசுன்னு அர்த்தம். இந்த ஹி அப்படிங்கிறது தன்னுடைய நப்சுக்குள் கேட்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள். என்ன கேட்டாங்க? லிமாதா எதற்காக, யஸ்ஜுதுன் நாசு மக்கள் சுஜூது செய்கின்றார்கள், லில் அஸ்னாமி சிலைகளுக்கு. எதுக்கு இந்த மக்கள் தேவையில்லாம சிலைகளுக்கு சுஜூது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனசுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார்கள். கான இப்ராஹிமு இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் எஸ்அலு கேட்பவர்களாக. இந்த யக்கூலுக்கு கேட்பவர்கள் அர்த்தம் சொல்லிட்டேன். யக்கூலு சொல்பவர்களாக,
கேட்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது, சொல்பவர்களாக. சரிங்களா? எஸ்அலு தான் கேட்பவராக ஆகியிருந்தார்கள். நப்சஹு தன்னுடைய நப்சுக்குள்ளே கேட்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். என்ன கேட்டாங்க? லிமாதா எதற்காக, எஸ்அலுன் நாசு மக்கள் கேட்கின்றார்கள், அஸ்னாம சிலைகளிடத்திலே மக்கள் எதுக்கு தங்களுடைய தேவைகளை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனதுக்குள்ள கேட்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்ப முதல்ல ஆசர் அவங்கள பற்றியான பாடத்தை படித்தோம். அடுத்து ஆசருடைய மகனாகிய நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பற்றி படிச்சிருக்கிறோம். அப்போ இதில் நம்ம கிடைக்கிற பெரிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், மக்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த ஒன்றையுமே ஆலோசிக்கணும், எந்த ஒன்றையுமே யோசித்து செயல்படணும். எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நாம் செஞ்சிடக்கூடாது, அல்லது எல்லாரும் ஒரு கருத்தையே வலுவுறுத்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. மார்க்கம் அதில் நமக்கு அனுமதி கொடுத்துருக்குதா, மார்க்கத்தில் அதற்கான இடம் இருக்கிறதா, இதை மார்க்கம் அனுமதிக்கதா அனுமதிக்கலையா அப்படிங்கிறத நாம் யோசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏன் மக்கள் இதை செய்கிறாங்க, ஏன் மக்களுக்கு இதை சிந்தனை இல்லாமல் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யோசிக்கின்றார்கள். இந்த நபிமார்களுடைய வரலாறு புத்தகத்தை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தந்தருவதோடு நமது நாவாற்றலிலும் நினைவாற்றலிலும் நமது கல்வியிலும் நமது பொருளாதாரத்திலும் நமது உடல் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபிவிருத்தியும் பரக்கத்தையும் நிரந்தரமாக நிரப்பமாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை ஒரு பாடத்தில் சந்திப்போம்.